நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதணும். அதில் எழுதுகிறப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு இன்றைக்கி ஸ்டேட்டுக்கு என்ன இருக்கீங்களோ அது எல்லாமே எழுத ஆரம்பிச்சிருங்க. எழுதுனோடனே பேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ பேர்ன் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்க நெகட்டிவிட்டிலாம் பேர்ன் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் ஆனந்தமாக இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் செல்வ செழிப்போடு இருக்கேன், என்னைய எல்லாருக்கும் பிடிக்குது, எனக்கு எல்லாரையும் பிடிக்குது, மணி வந்து எனக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகுது, நான் மணியை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு எங்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து யூனிவர்ஸ் உதவி அனுப்புது, இல்லைனா கடவுள் உதவி அனுப்புகிறாரு. ஸோ ஐ எம் பிளெஸ்ட், ஐ எம் ஹாப்பி. ஸோ எனக்கு எல்லாமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி நான் இருக்கேன். இந்த மாதிரி நான் சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன வார்த்தைகள் பிடிச்சிருக்கோ அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸை திரும்ப 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 நீங்கள் சொல்லுங்கள். மேபி இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், பட் போக 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 உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை பண்ண நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இனிஷியலாக நம்ம பேர்ன் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் ஃபுல் நெகட்டிவாக நம்ம எழுதியிருப்போம். ஸோ அதிலேருந்து இதை மாதிரி அடுத்த ஒரு 10 நாள் 20 நாள் கழித்து நீங்கள் எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னா சூப்பர். நீங்கள் வந்து அதை உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. இது ஒரு ஈஸியான மெத்தட்.